அப்போ அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், இது வந்து அப்பா சொல்லவும் முடியாது. எங்கன்னா இது வந்து ஆனால் நான் எப்பவுமே பெரும்பாலும் நேரம் எடுத்துக்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு அனுமதிச்சிருக்கேன். இன்ஸ்டன்ட்டாக எங்களுக்கு அங்கே ஸ்பார்க் ஆயிடுச்சு. ஒரு சிப்ளிங், ஒரு பிரதர்லி ஃபீல் வந்துருச்சு எனக்கு. அவனோட ஹேர் ஸ்டைல் ஏதோ பார்த்தா அது என்னன்னு தெரியல, அந்த அவரோட மொழியா இல்லை அவரோட பிஹேவியர். அப்போ படம் பிளாக் பஸ்டர், அதனால இப்படி இருக்காரு போலன்றதுக்காக. அண்ட் இன்னும் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறது என்னன்னா, இவர் வாழ்கிற இந்த நாட்களில் நம்ம வாழும்போது நமக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப அர்த்தப்படுது. கலைத்துறை தந்தை என்ன ரமேஷ் அப்படிதானே, நம்ம பெரியப்பா, எங்கள் பெரியப்பா மாதிரி அவர். அதாவது எங்களுக்கு ஷூட்டிங்கை விட ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து ஆர்ட் ஷூட்டிங் தான் இதில் அமைஞ்சிச்சு. இப்போ நீங்கள் கேட்டது வந்து ஒரு கமர்ஷியல் சாங்காக இருந்தாலும் அதுவும் இந்த கதைக்கு ரொம்ப தேவையான ஒரு பாட்டு தான் வடிவேல் சார் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். எல்லாருக்கும் வணக்கம், அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. யார் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுன்னா அந்த 2 பேரும் வர வச்சிட்டாங்க. இவனுக்குலாம் தெரியாம தான் அந்த நிகழ்ச்சி நடக்கணும்னு நினைச்சேன். அபிஷேக் வேற எனக்கு சர்ப்ரைஸ். ஏயா இப்படி ஒரு சர்ப்ரைஸா வந்து கொடுப்பான். நீ காலையில் தான் சொல்கிறேன், உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு, முக்கியமான 2 செலிபிரிட்டிஸ் வராங்க, உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்றதுக்கு. ஐயோ அப்படின்னு இவங்க தான் நினைச்சேன். கரெக்டாக 2 பேரும் பேரே சொல்லிட்டேன் ரொம்ப பெருமையா. தம்பி, உங்களோட 2 பேர் போட்டோவும் என்கிட்ட இருக்கு, மறந்துடாதீங்க. அதை உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். இன்னும் பத்திரமா அதை லைக் போட்டு வர வச்சிருக்கிறேன். எப்போ வேணாலும் மீடியாவில் போஸ்ட் பண்ணிடுவேன், தெரிஞ்சுக்கிங்க. சோசியல் மீடியாவில் அதை மனசில் வச்சுட்டு பேசுங்க. இனிமேல் மேடையில் பேசினேன் என் வயசை பற்றி இல்லாமல் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, இருக்கட்டும். ஏண்டா அவர் யதார்த்தமாக ஒரு அப்பா ரோல் கொடுத்தாங்கன்னு வெள்ளடிச்சு நடிச்சா உடனே எனக்கு 60 வயசுன்ற ஒருத்தன், ஒரு 58 வயசுன்றா. தம்பி, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடும். இல்லை இருக்கு, நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த ஃபோட்டோவை நான் போடுறேன். இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப நன்றி 2 பேருக்கும். லவ் யூடா. ஐயோ, அதுவே பயமா இருக்குது, என்ன பண்ண போறான்னு தெரியல. ஏன்னா அந்த போட்டோ வந்து ஒரு அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு எடுத்த போட்டோ. அப்போ யோசிச்சு பாருங்க எப்படி இருப்பாங்கன்னு. அதில் நானும் உள்ள இருக்கேன், அதனால தான் அந்த போட முடியல, இல்லை எப்பயோ போட்டு மாட்டி விட்டுருப்பேன். ரொம்ப ஒரு உற்சாகமான போட்டோ அது. முதல்ல சார், பிரபு சார் ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு படம் வந்து இது எப்படிப்பட்ட படம்ன்றத நீங்கள் வாங்கினோடனே எல்லாருக்கும் அது தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை முதல்ல வந்திருக்கும். அதுக்காக முதல்ல உங்களுக்கு நன்றி சார். ஏன்னா நீங்கள் நல்ல படங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, அந்த வகையில் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி. அடுத்தபடி சத்யராஜ் சார், அவர் இங்கே இன்னைக்கு வரல, அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா படம் நாங்கள் ஒரு முடிகிற ஸ்டேஜில் தான் வந்து டைரக்டரை வந்து அப்ரோச் பண்ணார். எந்த தயக்கமும் இல்லாமல் படத்தில் கொஞ்சம் எடுத்த வரைக்கும் போட்டு காமிச்சு அவர் பார்த்துட்டு அவர் பிடிச்சி நடித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார் இந்த மேடையில் உங்களுக்கு. அப்புறம் வடிவேல் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் நடிக்காமல் முதல் முறையாக பாடுறான்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பாக நினைக்கிறோம் நாங்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார். அப்புறம் வந்து நிறைய பேர் விட்டுட்டேன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரியே மன்னிச்சிருக்கேன். அபிஷேக் ராஜா எனக்கு இந்த படத்துக்கு வந்து கனெக்ட் பண்ணி விட்டு தான் வந்தான். ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஐயா ஒரு கதை ஒன்று கேட்கணும், எப்படின்னு சொல்லுங்கள், நான் அந்த டைரக்டர் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த கதையை போய் கேட்டேன். அந்த கதை மீட்டிங் பாயிண்ட்டு, அந்த இடமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா டைரக்டரோட வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாரு. ஸோ ஒரு தயக்கம் இல்லாமல் வீட்டுக்கு கூப்பிட்டு, ஒரு தொழில் சார்ந்து நான் பெரும்பாலும் வீட்டில் யாரையும் கூப்பிட்டு சந்திச்சதில்லை. நான் வெளியில் எங்கேயாவது ஒரு புது இடத்துல என்னோட அலுவலகத்தில் அப்படி தான் சந்திப்பேன்.
வீட்டுக்கு கூப்பிடும்போது எனக்கு ஒரு நெருக்கம் இருந்துச்சு அதில். அப்போது ஃபஸ்ட்டு நான் போனது வந்து கொஞ்சம் தயங்கிட்டு தான் போனேன். ஏன்னா இப்படி மெயின் லீடு அப்படின்லாம் சொல்லிட்டா நம்மள இந்த குணச்சித்திர கதாபாத்திரத்துக்கு கூப்பிடாம போயிடுறாங்கன்னு ஒரு பயம். அதுக்காக இது பண்ணலாமா வேணாமான்ற ஒரு தயக்கம் தான். பட் இந்த படம் அப்படி மெயின் லீடு அப்படின்னு இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இது எல்லா கேரக்டர்ஸும் ஒரு ஒரு பில்லராக இருக்கும். இந்த கதை அப்படி இருக்கும். அப்புறம் அந்த கதையை அவர் சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு அந்த பயம் தெளிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த ஒரு வழக்கமான ஒரு அந்த சினிமாட்டிக் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இல்லாமல் இது வேற ஒரு ஒரு டைமென்ஷன் அந்த கதை சொன்னார். அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவர் ஒரே அந்த கதை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த கதையை எழுதினேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒரு அப்பா அந்த குடும்பத்துக்காக உழைச்சிட்டே இருக்காரு. இது வரைக்கும் ரெகுலரான கதை தான். அவர் என்ன உணர்வை சொல்ல வந்தார்ன்றது எனக்கு பயங்கரமாக நச்சுன்னு அப்படி அடிச்சிருச்சு. ஏன்னா ஒரு டீனேஜ் வரைக்கும் பசங்க வந்து ரொம்ப அந்த ஸ்பரிசத்தோடையே இருப்போம். அப்பா மேலே உருண்டு பருண்டு விளையாடிட்டு அந்த மாதிரியான ஒரு அந்த ஸ்பரிசத்தோடையே வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டீனேஜுக்கு அப்புறம் அது பையனோ பொண்ணோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அப்பாவோட உடம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த அப்பா ஸ்பரிசத்தை மிஸ் பண்ணுவார். இந்த பசங்களுக்கு தெரியாது. பசங்களுக்கு அவன் அப்பா ஆகும்போது அது புரிய நினைக்கிறேன். அப்போ அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், இது வந்து அப்பா சொல்லவும் முடியாது. எங்கன்னா இது வந்து ஆனால் நான் எப்பவுமே பெரும்பாலும் நேரம் எடுத்துக்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் என்னை அனுமதிச்சிருக்கேன். கடைசியாக வர கூப்பிட்டாங்க. எப்படா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு எலிட் பீப்புள்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு வந்து அது ரொம்ப சாதாரணமாக அவங்களுக்கு அந்த ஸ்பரிசம் எப்பவுமே இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு வேறுபாடாகவே இருக்காது. அப்புறம் இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த அந்த டீனேஜ் தாண்ட அவங்க அந்த ஸ்பரிசத்துலேருந்து விலகுவாங்கன்றது நான் அனுபவிச்சிருக்கேன். எங்கள் அப்பா அதுக்கு ஏங்கினதை நான் பார்த்துருக்கேன். ஒரு பாயிண்டில் எங்கள் அப்பா வந்து ஃபேக்காக என் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லாத்தையும் அந்த வயசு அனுபவத்தை எல்லாத்தையும் இறக்கிட்டு இந்த ஸ்பரிசத்துக்காக என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறார். ஸோ அது இந்த கதையை கேட்டு முடிச்சோன்னே எனக்கு அது புரிஞ்சுது. ஏன்னா நான் அவருக்கு இந்த கிட்டத்தட்ட அப்பா ஆகிட்டேன். அதனால எனக்கு அது புரிஞ்சுது. ஐயோ, பிரபஞ்சம் பூன்றலாம் வந்து அப்படி விலகி இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு அது ரொம்ப இதாச்சு. அப்புறம் அந்த கதை சொல்லி முடிச்சோன்னே ஓகே, இதை நிச்சயமாக பண்ணிடணும், விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சேன். கார்த்திகேயன் மணி சார் ரொம்ப நன்றி சார், இயக்குனர், படத்தோட இயக்குனர். அப்புறம் வந்து இந்த படத்தை பற்றி நான் நிறையா பேச விரும்பல. எனக்கு நான் அந்த படத்தை திரும்ப எவ்வளோ உள்ள ஊடுருவி பார்க்கும்போது எனக்கு ஒன்று மட்டும்தான் அந்த ஒரு வாசனை மட்டும் அடிச்சுட்டே இருக்குது. அது வேற ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பாவோட சட்டையோட வாசனை அடிச்சுட்டே இருக்குது. அது நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது சினிமா தேட்டரில் நீங்கள் அதை மட்டும்தான் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உணர்வுகள் எல்லாமே உங்களுக்கு வந்துடும், காட்சி இசை எல்லாமே கிடைக்கும். இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச அந்த வாசனை அடிக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி அடிச்சதுன்னா இந்த படத்தோட சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அதை உணர்ந்தேன், நடிக்கும்போது உணர்ந்தேன், அது படமாக பார்க்கும்போது நான் உணர்ந்தேன். அது வந்து அது ரொம்ப அபூர்வமாக நடக்கிற நிகழ்வு. ஏன்னா ஒரு படத்துக்குள்ளேருந்து ஒரு வாசனை அடிக்கிறதுன்றது ரொம்ப அபூர்வம். இந்த படத்தில் அது நடக்கும் நம்புகிறேன். ஸோ அதுதான் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமாக ஒரு நல்ல படத்தை நீங்கள் விட்டுற மாட்டீங்கன்னு தெரியும். அந்த நம்பிக்கை தான். வழக்கமாக எல்லாரும் கேட்குற மாதிரியான கோரிக்கைகளை வைக்க வரும்ல. நீங்கள் படம் பாருங்கள். நிச்சயமாக படத்துக்கு அப்புறம், படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேச வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் வந்ததுக்காக முதல்ல ரொம்ப நன்றி. அப்புறம் ஆனந்த்ஜிக்கு, எங்கள் படத்தோட சினிமாட்டோகிராஃபர், ரொம்ப எளிமையான சினிமாட்டோகிராஃபர். எப்படி இந்த கதையை ஒரு கதைக்கு எப்படி துருத்திடக்கூடாதோ ஒரு தடவை இதே மேடையில் தான் பாலமேந்திர சார் சொன்னார், ஒரு சினிமாட்டோகிராஃபியும் மியூசிக்கும் அப்படின்னா ஒரு என்னை பார், என் திறமையை பாருன்னு வெளியில் துருத்தி தெரிஞ்சிடக்கூடாது. அது அந்த கதைக்குள்ளே முங்கியே இருக்கணும். அதுதான் ஒரு தரமான சினிமாட்டோகிராஃபி, அதுதான் ஒரு தரமான இசை அப்படின்னு சொல்லி இந்த மேடையில் வச்சு சொல்லியிருந்தாரு. நான் அந்த ஆடியன்ஸ் உட்காந்து கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கு ஆனந்த்ஜிக்கு வருது. பால சாதனோட ஒர்க்கும் அப்படி தான். இங்கேயுமே மிக இல்லாமல் ரொம்ப ஒரு இலையோடும் இதோட அப்படி அழகான ஒரு இசை ரொம்ப. அதுக்கப்புறம் எனக்கு அந்த பாட்டு இப்பயும் கேட்கும்போதே வந்து கண்ணம்மா அந்த லைன் வரும்போது அதை ஒரு நாள் என் வாய்ஸ் வச்சு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறேன். அதை எடுத்து என்கிட்ட மட்டுமே அதை கொடுத்துருயா, நானும் பாட்டு பாடிருக்கேன்னு வச்சுக்கல. அவர் ஹரி சார் நம்ம வந்து ரொம்ப வருஷமாக பழகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு சேர்ந்து ஒர்க் பண்ணிடுறேன் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட ஒர்க் பண்ணதில். சார் பிரபு சாருக்கு மீண்டும் நன்றி. ஏன்னா நம்ம ஆர்டராக பார்த்துட்டே பேசிட்டு வர்றதுனால அது மிஸ் ஆகக்கூடாது. ரோஷினி, உங்களோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு யதார்த்தமான நடிகை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட நடிப்பு. சேகன் சார்,
உங்களோட பங்களிப்பு எங்களுக்கு வந்து எப்படின்னா கலையரசன் அவங்களாம் சொன்ன மாதிரி நாங்கள் உங்களோட சேர்ந்து ஒரு பண்ணும்போது அதில் நீங்கள் எனக்கு என் அண்ணன் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நான் நிச்சயமாக உங்களோட சின்ன பையன் தான் நினைக்கிறேன் சார். இருந்தாலும் நீங்கள் உங்களோட இந்த படத்தில் நீங்கள் எங்களோட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் ஷெல்லி. நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ தான் ஷெல்லின்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு தைரியம் வந்திருக்கு. எனக்கு கூட நினைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா படத்துக்குள்ள வேற எந்த வகையான முத்த காட்சிகள் நெருக்கமான காட்சிகள் எதுவுமே இல்லை. ஸோ அப்படின்னும் போது நம்ம நெருங்கி பழகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கிறோம். ஐயோ நான் கொஞ்சம் அண்ணாந்து பார்த்து பேசிட்டேன் சார். இவனுக்கு கீழே இருக்க அதாவது திருவிழாலெல்லாம் இந்த கச்சேரி நடந்துட்டு இருக்கும்போது 2 கேரக்டர் எந்திரிக்கும் தெரியுமா நடுவில், அதை மாதிரி கூட்டு நடுவில் பாட்டி வச்சு என்ன பேச வைக்கிறீங்க. சரி அப்போ சொல்ல வந்த குறைய சொல்லவே முடியாது. அப்படி அப்படி இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே இருக்கிற மாதிரியான எழுதிட்டாரு டைரக்டர் சார். அதனால அப்போ நான் வந்து மேடம்னே சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு நாள் அவன் வந்து என்னை திட்டி, நீ மேடம் சொன்னா நான் உன்னை சாருன்னு தான் சொல்லுவேன், எப்படி நான் காலின்னு கூப்பிடுனா நீ என்னை செல்லின்னு கூப்பிடு, அவ்வளோதான். நீ என்னை செல்லியாக நினச்சா செல்லின்னு கூப்பிடு, யாரோ ஒரு மேடம் நினச்சா மேடம் கூப்பிடுனாங்க. சரி அன்னிலேருந்து நான் செல்லின்னு கூப்பிடுறேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட ஒர்க் பண்ணதில். ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும். ஏன்னா நம்ம எப்படி இந்த வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி நான் வேற எந்த இதை பற்றி பேச வரல. இருந்தாலும் சொல்லிடுறேன், மலையாள நடிகர்கள்னா கொஞ்சம் அவங்க பயங்கரமாக நடிப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அப்படின்னு தான் நம்ம நிறைய பழகிருக்கோம். அந்த படம் சுமாராக இருந்தால் கூட மலையாள படம் தான் அது சூப்பராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டே போய் பார்க்குறது ஒன்று இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு ரிவ்யூ இருக்கு. இந்த மலையாளத்துல வந்து எப்படி பிடிக்கிறாங்க, மலையாளத்தில் என்ன மாதிரி கண்டென்ட் நிச்சயமாக எல்லா ஊர்லேயும் இருக்குது. அதில் நிறைய ஓடுற படம் நல்ல கண்டென்ட் படம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அங்கேயும் சில சுமாரான படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த அந்த ஒரு சின்ன பயத்துலேருந்து தான் நான் அவங்களை அணுகினேன். ஏன்னா மலையாள நடிகர்லாம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஆப்வியஸாக பயங்கரமாக பண்ணாங்களா இல்லைன்னு சொல்ல. எனக்கு என்னென்னா அந்த சவால்லேருந்து அடிக்கி விழுந்துடக்கூடாது, அது எப்படியாவது எதிர்கொண்டு அவங்களோடய சேர்ந்து பயணிக்கணுன்ற ஒரு டாஸ்க் இருந்தது. அது இருந்தது ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. இன்னும் யதார்த்தமாக நம்ம அதை பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப நன்றி உங்களுக்கு. விஸ்வா ரொம்ப தேங்க்யூடா, உன்னோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா எடிட்டர் ஐயா பேச மாட்டார், அவருக்கு கை மட்டும் தான் வேலை செஞ்சுட்டே இருக்கோம். அவர் சொன்ன மாதிரி அந்த ஃபர்னிச்சராகவே ஆகிட்டார் இந்த ஆஃபீஸில். நீங்கள் எப்பயும் போகலாம், ஒரு ஓரமாக ஒட்டிக்கிட்டே இருப்பார். அதுக்கு மகிழ்ச்சி. கீதா மேடம் ரொம்ப நன்றி மேடம் உங்களோட ஒர்க் பண்ணது. சாம்சனா உங்கள் டைமிங்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த படத்தில் உங்களை அந்த மாதிரி ஸ்டைலில் பண்ண விடாமல் ஆனால் அவர் ரொம்ப யதார்த்தமான ஒரு ரோல் பண்ண வச்சுருந்தாங்க. அது எனக்கும் உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. அபிஷேக் ராஜா போயா, இதில் வேற ஒரு பதவி அவனுக்கு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், ஆனால் அதையும் மீறி வேலை பார்த்துக்கிறேன். உன்னோட உழைப்புக்காக இந்த படம் உங்களுக்கு பெரிய பேர் வாங்கி தரும். எங்கள் டீம் பற்றி நான் பெருமையாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி. வந்தவங்களுக்கெல்லாம் திரும்ப உங்களோட நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். ஸோ முதல் நன்றி கடவுளுக்கும் யூனிவர்ஸ்க்கும் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல உங்கள் முன்னாடி வந்து இப்படி நின்று பேசுறதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கனவு மாதிரி இருக்கு ஆக்சுவலா. இந்த படம் ஆரம்பமே வந்து எனக்கு ஆனந்த் கிட்ட தான் ஆரம்பிச்சது, ஆனந்த் சார் கிட்ட தான். ஸோ அவர் வந்து காசு தேடிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்லா வேணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க தேடிட்டு இருந்தாங்க. ஸோ தேடும் போது அவர் தான் வந்து கார்த்திக் சார் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இவங்களை காசு பண்ணலாமே, நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் தான் வந்து என்னோட ஆரம்ப புள்ளி இந்த படத்துல நான் உள்ள வர்றதுக்கான காரணம். ஸோ உள்ள வந்துட்டு ஆக்சுவலா அவரோட ஃப்ரேம்ல எல்லா இதுலயும் வந்து ரொம்பவே மேக்கப் எதுவுமே கிடையாது. நாங்க எந்த ஒரு இதுலயும் வந்து மேக்கப் போடாம அவ்வளோ அழகா நான் இருக்கேன் அப்படின்றத வந்து இவரோட ஃப்ரேம்ல தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆனந்த் சார். அண்ட் ஸோ நான் உள்ள என்டர் ஆகும்போது கார்த்திக் சார் வந்து கதை எனக்கு நரேட் பண்ணாங்க. நரேட் பண்ணும்போது இந்த படம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அங்கேயே ஸ்பாட்லேயே ஓகே சொல்லிடலாம், அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப கனெக்டிங்காக இருந்தது. ஸோ இந்த படம் வந்து உங்களோட எல்லாரோட வீட்லேயும் எல்லாரோட கார்னர், உங்கள் வீட்டு நுட்களையும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸாக இருக்கலாம், ஒரு அக்கா, அம்மா, தம்பி, எல்லாரையும் நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சிச்சுவேஷன்ஸுமே இது வந்து ஆமாம் இல்லை, இது எனக்கும் நடந்தது, ஆமாம் இந்த மாதிரி ஒரு தம்பி எனக்கும் இருக்குது, இந்த மாதிரி அக்கா எனக்கும் இருக்காலன்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக வந்து இருந்தது அந்த கதை ஆக்சுவலாக நான் படிக்கும்போது. ஸோ அதனால வந்து இம்மீடியட்டாக நான் வந்து இதை வந்து விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெட்டியாக
பிடிச்சிக்கிட்டேன். ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்பவே க்ளோஸ் ஹார்ட்டடான ஒரு ஃபிலிம். நான் ரொம்ப வயசானா கூட வந்து இப்படி ஒரு படம் நடிச்சிருக்கேன்ட்டு ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். அப்படி ஒரு படம் எனக்கு மெட்ராஸ் மேட்னி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் சார் பிரபு சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படத்தை வந்து இன்னும் ஒரு 10-50 ஸ்டெப் ஏற்றி கொடுத்து எங்களை வந்து புஷ் பண்ணுற ஒரு பர்சன் தான் அவர் தான் இங்கே நான் சொல்லி ஆகணும். அண்ட் காளி வெங்கட் சார், ஸோ இந்த படம் சொல்லும் போது காளி வெங்கட் சார் தான் அவரோட நடிக்க போகிறோம் அப்படின்னு உடனே ரொம்ப அப்படியே அட்டென்ஷன் ஆன மாதிரி ஆயிட்டு, என்னது அவரோடையா அப்படின்ட்டு ஒரு யோசனையாக இருந்தது. ஸோ ஏன்னா அவரோட ஒர்க் வந்து இவங்க முந்தாசிப்பட்டியிலேருந்து கார்கி வரைக்குமே நான் எல்லாமே பார்த்துருக்கேன். ஈவன் அக்காரால கூட வந்து ரொம்பவே பயங்கர அமேசிங்காக இருக்கும். ரொம்ப என்ன சொல்றது, ஸ்விட்ச் போட்ட மாதிரி அடுத்த நாள் வந்து வேற கேரக்டர்ல அவ்வளோ அழகா பண்ணுவார். அவ்வளோ பாசிபிளா எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ அழகா அதை டெலிவர் பண்ணுவாரு. ஸோ இவரோட நான் நடிக்க போறேன், இவரோட நான் ஃப்ரேம்ல இருக்க போறேன்னா என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா மெனக்கேட்டேன். நான் அவ்வளோ ஈஸி இல்லை உங்களோட நடிக்கிறது. அண்ட் எல்லாருக்குமே வந்து அவங்க அப்பா தான் ஹீரோ. கண்டிப்பா அதுல எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. எனக்கு வந்து காளி சார் அப்பா. ஸோ இவர் தான் என்னோட ஹீரோ இந்த படத்துல. நான் ஒரு அப்பாவுக்கும் ஒரு பொண்ணுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து வார்த்தையால சொல்லிட முடியாது. அது வந்து ஒரு அப்பா ஒரு பொன் குழந்தைய பெற்ற அப்பாவுக்கு தான் அந்த ஃபீலிங் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து எந்த ஒரு பெரிய ஒரு ட்ராமா, எந்த ஒரு பெரிய ஒரு சர்ச்சை இதெல்லாம் இல்லாம அழகா பியூட்டிஃபுல்லா சீன்ஸ்லயும் எமோஷன்லயும் வந்து இது டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து டைரக்டர் சாருக்கு வந்து பெரிய பாராட்டு நான் சொல்லி ஆகணும். அண்ட் அதுல என்ன காஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றவும் இதுல நானும் இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. அண்ட் ஷெலி மேம்க்கு வந்து நான் பொண்ணா நடிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பா இவங்களோட வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஜேர்னி எனக்கு இருக்கு அப்படின்னு அவங்கள பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. பிகாஸ் ஷீஸ் ஒன் என்ன சொல்றது, அவ்வளோ எமோஷன்ஸ் வச்சிருப்பாங்க. எங்கிருந்து வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு இப்படி இந்த மாதிரி சீன் நடினா அப்படி ஸ்பான்டேனியஸா அவங்களுக்கு அந்த ஸ்பாட்ல வரும். அவங்களுக்கே தெரியாம நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் அவங்கள ஒரு ஃப்ரேம்லையும். ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி ஸ்வீட் பர்சன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் விஸ்வா வந்து என்னோட தம்பி. ஆனந்த் சார் கார்த்திக் சாருக்கு அப்புறம் விஸ்வா கிட்ட இருந்து அந்த படத்தோட தொடக்கம் எனக்கு ஆரம்பிச்சுது. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து இவங்களை வந்து கூப்பிட்டு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் இவங்க செட் ஆவாங்களான்னு ஆரம்பிக்கவும் தம்பியோட தான் ஒரு சீன் வச்சிருந்தாங்க. ஸோ டயலாக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நானும் மனப்படம்லாம் பண்ணி நைட்லாம் உட்காந்து படிச்சு போய் நின்னா அந்த டயலாக் எதுவுமே வேண்டாம், நீங்களா நடிங்க அப்படின்ட்டாங்க. சரி நடிப்போம் அப்படின்ட்டு இவர் பார்த்தேன், மேலே கீழே பார்த்தேன் விஸ்வாவை, என்ன பண்ண போறான் இவன் நம்மள அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் இன்ஸ்டன்டா எங்களுக்கு அங்க ஸ்பார்க் ஆயிடுச்சு. ஒரு சிப்ளிங், ஒரு பிரதர்லி ஃபீல் வந்துருச்சு எனக்கு. அவனோட ஹேர் ஸ்டைலோ ஏதோ பார்த்தா அது என்னன்னு தெரியல, அந்த அவரோட மொழியா இல்ல அவரோட பிஹேவியரா எனக்கு தெரியல. டக்குன்னு எங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகி நாங்கள் நிஜமாவே ஒரு வீட்டில் ஒரு அக்காவும் தம்பி இருந்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி டக்குன்னு நாங்கள் ஸ்விட்ச் ஆயிட்டோம். ரொம்பவே அழகா இருந்தது. அவரோட நடிச்ச அந்த சிஸ்டர் அந்த ஃபீலிங் எல்லாமே ரொம்ப அழகா வந்திருக்கு படத்துல. கண்டிப்பா உங்களோட தம்பியோ அக்காவுக்கோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் நாங்கள் அழகா பிரதிபலிச்சிருக்கோன்றதை நான் நம்புறேன். கண்டிப்பா நீங்க அதை பார்த்து ஃபீல் பண்ணுங்க அந்த படத்துல. அண்ட் எடிட்டர் சார் சதீஷ் சார் ரொம்ப அழகா என்ன வந்து அதுல வந்து இது பண்ணியிருக்காங்க. எங்க பெர்ஃபார்மன்ஸ், என்னோட பெர்ஃபார்மன்ஸ் மீனும் வந்து ரொம்பவே கிறிஸ்பா இருந்ததுக்கு அவருக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் சார். அண்ட் என்னோட மித்த ஆக்டர் ஸ்டாம் சார், அவருமே வந்து ஊருகாக்காரன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஒரு பாஸ் விட்டாலும் அதுல 10 டயலாக் அடிச்சுட்டே இருப்பாரு. அவரோட ஒர்க் பண்ணவே வந்து எப்ப என்ன சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்சியஸா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தேங்க்யூ, இட் வாஸ் பிரில்லியன்ட் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் கீதா மேம், உங்களோட ஒரு சீன் கூட இல்லை, பட் ஆனா எனக்கு ரொம்ப ஆசை, கண்டிப்பா ஃபியூச்சர்ல நான் உங்களோட நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அபிஷேக் சார் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் உங்களோட கண்டிப்பா உங்க புஷ் இல்லாம இந்த அளவுக்கு வந்து ஸ்டேஜ் வந்து பெருசாகிறதுக்கு உங்களால தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹரி சார், ப்ரொடக்ஷன் டீம், ஹரி சார், மோனிகா, ஷான், இவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ ஸ்வீட். அண்ட் எப்போ எது கேட்டாலும் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ராக் ஸ்டார் பாலா, ஸோ அவரோட பாட்டில் வந்து எனக்கு விஜய் யேசுதாஸ் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட பாட்டில் எங்களோட ரிலேஷன், அந்த அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்கன்றதுப்போ எனக்கு கேட்கும் போதே அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே ரொம்ப மாய்ஸ்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய் யேசுதாஸ் சாரோட வாய்ஸ்ல எனக்கு என்னோட படம்லாம் வரப்போகுது அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்னேகன் சாரோட லிரிக்ஸ்ல அதுவும் பீன் சோ பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா அது வந்து இத அந்த மாதிரி வார்த்தையே இதுக்கு மேல யாராலையும் எழுத முடியாது, அவ்வளோ அழகா அதுல எழுதிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட்
எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யாரை விட்டுருந்தா அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் வந்து இந்த படத்துல வந்து ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் என்னோட கேரக்டர் இப்போ தீபிகா, ஸ்டேஜஸ் ஆஃப் தீபிகா இருக்கும். சின்ன வயசுல இருந்து இப்போ நான் இருக்கிற வயசு வரைக்கும் இருக்கும். ஸோ என்னோட பர்ஃபார்மன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அந்த இந்த சின்ன பசங்க, இந்த டீனேஜ் பொண்ணு அவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ நான் வந்து திடீர்னு வரும்போது லைக் எப்படி இருக்கும்ன்ற ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா த்ரூ அவுட் த ஃபிலிம் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் அவங்க தான் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்பவே அமேசிங்காக நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணதுனால என்னோட பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது அவங்களால. ஸோ அவங்களுக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். June 6th மெட்ராஸ் மேட்னி ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட பாருங்கள். கண்டிப்பாக ஐ எம் ஷோர், பிரிட்டி ஷோர் உங்களுக்கு வந்து நைட் நீங்கள் தூங்கும் போது உங்களுக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்காக ஃபீல் ஆகும். உங்களோட பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வரும். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த மேடையை நான் எனக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். சாரி, நான் ஏன்னா எங்களோட சக்ஸஸ் மீட்டுக்கு நான் வரல, ஷூட்டிங்ல இருந்தேன். அதற்கு காரணம் வந்து காளி வெங்கட் சார் தான். அவரு கூட தான் ஷூட்ல இருந்தேன். அந்த தேதிகளை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறுபடியும் 2028 தான் அந்த தேதிகள் இருக்கதா சொன்னாங்க. அதனால நான் சார் கூட நான் இருந்தே ஆகணும். கலை ப்ளீஸ் பிஹேவ். ஸோ எனக்கு நீங்கள் கொடுத்த அந்த சக்ஸஸ் வந்து ஒரு சப்போர்ட் வந்து உண்மையிலேயே என் கெரியரில் நான் ஒரு 14 வருஷமா சினிமாவில் இருக்கேன். அந்த நீங்கள் எழுதின ஒரு ரிவ்யூவும் எனக்கு வந்து அவ்வளோ டச்சிங்காகவும் ரொம்ப பர்சனலாகவும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருக்குது. நான் இன்னும் தைரியமான வேலைகளை நான் செய்கிறது கரெக்டு தான், நான் போய்கிட்டே இருக்கலான்ற ஒரு தைரியத்தை கொடுத்தது. அதற்கு மிகப்பெரிய நன்றி. இரண்டாவது நன்றி வந்து நான் காளி வெங்கட்டுக்கு சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி அவர் சொன்னார், இந்த மாதிரி மெட்ராஸ் மேட்னி ஒரு இது வச்சுருக்கோம், ட்ரைலர் லான்ச் வாடா அப்படின்னு. நான் காளிகிட்ட சொன்னேன், காளி இது மாதிரி நான் ப்ரெஸ் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணல, என் ப்ரெஸ்ஸுக்கே நான் போல, இது போனேன் எப்படி இருக்கும், நீ வா நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், இதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்தேன். காளி வெங்கட்டும். அண்ட் சார் இந்த படம் பிளாக் பஸ்டர், டோன்ட் வெரி. நான் ஷோராக சொல்கிறேன் இந்த படம் பிளாக் பஸ்டர். ஏன்னா நான் இன்னும் படம் பார்க்கல. இதற்கான 3 காரணங்கள் நான் சொல்கிறேன். ஒன்று, SR பிரபு சார் வாங்கியிருக்காரு, ஏன்னா கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒன்று வாங்குவாங்க. செகண்டு, நாங்களே ட்ரெய்லரையும் பார்த்தோம், சாங்ஸும் கேட்டோம், எல்லாமே ரொம்ப அபாரமாக இருந்தது. மூன்றாவது, ஒரு படம் நம்ம ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான டப்பிங் வேலைகள்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய பாடி லாங்குவேஜ்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நான் காளி வெங்கட் சார் கூட ஒரு 1.5 மாசமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ப்ராஜெக்டுக்காக. ஆணவத்தின் உச்ச கட்டத்தில் சுத்திக்கிட்டு இருக்கேன். அதாவது இப்படிதான் இருக்கு, என்னடா அப்படின்னா இல்ல மெட்ராஸ் மேட்னி, சரி சரி அப்ப படம் பிளாக் பஸ்டர், அதனால இப்படி இருக்காரு போலன்றதுக்காக. அண்ட் இன்னும் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கிறது என்னன்னா, இவர் வாழ்ற இந்த நாட்கள்ல நம்ம வாழும் போது நமக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப அர்த்தப்படுது காளி சார் இருக்கிற இந்த டைம்ல. பிளஸ் ஷூட்டிங் டேஸ்ல காளி சார் இருந்தாருன்னா ஏன் ரொம்ப நல்லா இருக்கும்னா நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க. எனக்கு தெரியும் நீங்க காளி சார் இந்த படங்கள்ல கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஏன்னா நம்ம தமிழ் சினிமா ஆரம்பிச்சு ஒரு 5-6 தலைமுறையா டிஜிட்டலுக்கு முன்னாடி ஃபிலிம் எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இந்த எல்லா ஸ்டோரிஸும் ஒரு மூத்த நடிகரா அவர் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸ்டேஜ் தாண்டா, சாரி காளி. ஸோ எல்லா ஒரு அறிவுரையும் நம்ம கொடுத்துட்டே இருப்பாரு. அந்த காலத்துல நாங்க என்ன சாப்பிடுவோம், நைட்ல எப்படி தூங்குவோம், அந்த லெவல்ல போயிட்டு இருப்பாரு. ஸோ இந்த அறிவுரை இப்ப யாருமே இதெல்லாம் ஷேர் பண்றது கிடையாது. இது ஒரு சக நடிகர்களுக்கு யாருமே இதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. அதை எங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே மிகப்பெரிய நன்றி. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். காளி நீங்க வந்து கொண்டாடப்பட வேண்டியவர், ஏன்னு உங்களுக்கே தெரியும். நான் இது மூலமா ஐநா சபைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த வருஷத்துக்கான நோபல் பிரைஸ் காளி வெங்கட் கொடுத்தே ஆகணும். ப்ளீஸ். உங்கள் குழுவிற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். காளி சார் நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். கூப்பிடுவேன் இனிமேல். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த படத்தில் நடிக்கல, பட் ஆனால் நம்ம படத்தோட ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்த மாதிரி, ஒரு ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இல்லை யாரை பார்த்தாலுமே வந்து இந்த படத்தில் நடித்த மாதிரி இல்லை. சின்ன படம் பெரிய படம் எல்லாம் அது சொல்லிட்டாங்க சாம்சானா ரொம்ப அழகா. ரிலீஸ் அன்னைக்கு வரையும் தான் இந்த ப்ரீ ரிலீஸ் இந்த விஷயங்கள் எல்லாமே, பிஸ்னஸ் எல்லாமே. ரிலீஸ் அன்னைக்கு தான் கண்டென்ட் முடிவு பண்ணும், இது எது பயங்கரமான படம், இது பயங்கரமான படம் இல்லைன்னு. ஸோ இது ரொம்ப நல்ல படமா தெரியுது. நான் 2-3 தடவை பார்க்க சான்ஸ் கிடைச்சி மிஸ் பண்ணிட்டேன், சாரி. நான் சீக்கிரம் பார்த்துறேன் கார்த்தினா எனக்கு. ஏன்னா ரூபன் சார் வந்து எனக்கு ரூபன் சார் ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ ஒரு நல்ல படம்ன்றது வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி எப்படியாவது ஒரு விதத்தில் இண்டஸ்ட்ரிக்குள்ள எங்கேயாவது ஒரு டாக் வந்துடும், எங்க இந்த மாதிரி ஒரு படம் வந்து மேக்கிங்ல இருக்குங்க, நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு. அப்படிதான் நான் மெட்ராஸ் மேட்னி பத்தி கேள்விப்பட்டேன்.
ஸோ அப்போதுலேருந்து ரூபன் சார் சொல்லிட்டே இருப்பார் இதை பற்றி. ஸோ வாழ்த்துக்கள். பிரபு சார் ஆல்வேஸ், நான் 2 நாள் முன்னாடி கூட பிரபு சார் மீட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக ஒரு இடத்துல நின்று நான் சொன்னேன், அவன் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாங்க, அவர் யாருன்னே ஒரு காமன் ஃப்ரெண்டு தெரியல, அதான் சொன்னேன், எங்க இவர் எவ்வளோ பேர் உருவாக்குனவர் தெரியுமா, இங்கே நிறைய பெரிய படங்கள் பண்ணவர், நிறைய பெரிய பெரிய படங்களை சின்ன சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணி பெரிய படங்களை ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொன்னேன். சும்மா தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா இன்னைக்கு படம் எழுத ஆரம்பிக்கும் போதே இந்த படம் யார் வாங்குவா, எங்க பிஸ்னஸ் ஆகும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாங்களே. இந்த கதைக்கு யார் தேவை, யார் நடிக்கணுன்றதை மீறி இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்டா வருது. அப்படி இருக்கும்போது கதைக்கு ரொம்ப தேவையான, ஏன்னா ஒரு கதைக்கு வந்து முகங்கள், கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி அந்த கதைக்கு என்ன டிமாண்ட் பண்ணதோ அதை வச்சுக்கிட்டு, ஓகே நான் நல்ல என் கதையை நம்புறேன், என்னோட கிரியேஷனை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தயாரிக்க வந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி, ஏன்னா இங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே வந்து எல்லாரும் எவ்வளோ பெரிய டேரக்டர் எவ்வளோ பெரிய ஆக்டர் ஆனாலுமே எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் படம் ஒன்று வந்திருக்கும், ஃபர்ஸ்ட் வாய்ப்புன்னு ஒன்று வந்திருக்கும். அப்படி இருந்தவங்க எல்லாரும் பெரிய ஆளாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் அது ஃபர்ஸ்டா, சாரி இந்த டேரக்டர் நாக்கு மட்டும் அப்புறம் சில பேருக்கு ஃபர்ஸ்டா இருக்கலாம், மற்றபடி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ த மூவி வில் டிசைட். அப்புறம் காளியண்ணா அவனை பற்றி பேசினாங்க, சரி நான் கண்டிப்பாக வந்தேன். காளியண்ணா வந்து எங்கள் கலைத்துறை தந்தை. என்னடா ரமேஷ் அப்படிதானே, நம்ம பெரியப்பா, எங்கள் பெரியப்பா மாதிரி அவரு. அதாவது எங்களுக்கு ஷூட்டிங்கை விட அவர் என்டர்டைன்மெண்ட் வந்து ஆஃப்டர் ஷூட்டிங் தான். 6 மணிக்கு மேலே பாடுவார், ஆடுவார், மெமிக்ரி பண்ணுவார், அறாரன் ஏதோ சொல்லுவார், நிறைய பேசுவார், ஜபம் பண்ணுவார். அதாவது நீங்கள் ஒரு யாரா வேணா இருக்கலாம், எந்த மனிதனா இருக்கலாம். அதே மாதிரி நிறைய கதைகள் சொல்லுவார். அவர் ஊர்ல வந்து ஒரு வளையல் தாத்தான்னு ஒரு கதை சொல்லியிருக்காரு எனக்கு, நான் அதை படமா பண்ணுனான்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான அவருக்குள்ள ஒரு பெரிய லைஃப் இருக்கு. பட் இவ்வளோ சின்ன 60 வயசுல இவ்வளோ ஞானன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சூப்பர்னா அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வருதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப காளியண்ணா நடிச்சாலும் இப்போ இந்த படம் ட்ரெய்லர் நம்ம பார்க்கும்போது வந்து ஏதோ இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்குறோம், நம்ம இன்னும் படம் ஃபுல்லாக பார்க்கல, பட் ஸ்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன ஃபீல் வரும்ல. அப்படி இருக்கும்போது இது வந்து ஏதோ நம்ம அந்த ஏரியாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் த கேரக்டர்ஸ், அந்த முகங்கள் வந்து ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. சாம்சனாலாம் சொல்ல வேணாம், எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் காளிதாஸ் மேம், எங்கள் மம்மி, நட்சத்திர நகர்களை நடித்தோம், சூப்பர் எல்லாருமே. ரோஷினி, தேங்கண்ணா பாட்டு சூப்பராக இருந்தது. கேசியா நானும் ஆல்ரெடி ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருக்கோம். கங்க்ராட்ஸ் டு கேமராமேன். அது பியூட்டிஃபுல்லாக ஒரு வார்த்தை சொன்னார், இந்த மாதிரி சினிமாக்காக ஒரு ஷார்ட் வச்சு ஆக்டர் நடின்னு சொல்லலாம் இல்லாமல் நான் நடிக்கிறத வச்சு அவர் பிடிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டருக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அது சொன்ன மாதிரி சினிமா வந்து ஒரு பியூர்லி டைரக்டர்ஸ் மீடியம். ஏன்னா நம்ம பயங்கரமாக உழுந்து நடிச்சா கூட டக்குன்னு ஒரு நாய்க்குட்டி க்ளோஸ் அப் வச்சுட்டு போயிடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணுறது ஒரு கேமராமேன் ஒரு பெரிய ஒர்க். வாழ்த்துக்கள் ப்ரோ, சூப்பர் எல்லாருக்குமே. கார்த்திக் அண்ணா ப்ரொடியூசர், இந்த மாதிரி கண்டிப்பாக நிறைய படங்கள் பண்ணுங்க, நியூ கமர்ஸ்க்கு கொடுங்க, எல்லாரும் நிறைய நல்ல கதைகள் வரணும், நல்ல படங்கள் வரணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். யாரையா மிஸ் பண்ணியிருந்தா வெரி சாரி. அண்ட் ஷெல்லி மேம், உங்கள் ஒர்க் ரொம்ப பிடிக்கும், சூப்பர். கங்க்ராட்ஸ் டு ஆல், சூப்பர். லைக் அந்த படத்தை கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணலாம், பெரிய ஹிட் ஆகலாம். லவ் யூ ஆல், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எடுத்து முடிச்ச பிறகுதான் என்னை பாட்டு எழுத கூப்பிட்டாங்க. படத்தை பார்த்துட்டு தான் பாட்டு எழுதணும். அதுக்கு மேலே நம்ம வந்து நன்றி சொல்ல வேண்டியது இயக்குனர் கார்த்திக் சார் அவர்களுக்கு, இசையமைப்பாளர் பாலசாரங்கன். அவங்க படம் பார்க்க சொல்லும்போது என்ன கேட்டாங்க, படம் எடுத்துட்டோம் சார், ஒரு வாட்டி பார்க்க முடியுமா? நாங்கள் அப்போ நான் சொன்னேன், யார் நடிச்சது அப்படின்னு, காளியங்கட்டன் அப்படின்னாங்க. அப்போ அவசியம் பார்க்கலாம், ஏன்னா காளியங்கட்டனுடைய எல்லா படங்களையும் அவர் இருந்தாவே அந்த படத்துக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். இது வந்து இந்த மேடைக்காக வேண்டி சொல்லலை, எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதுவாக மாறக்கூடிய ஒரு சில கலைஞர்களில் மிக முக்கியமானவர் அவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய விஷயங்கள் வந்து அவரை நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது படம் பார்க்கும் பொழுது நான் போய் படம் பார்க்க போகும் பொழுது என்னன்னா, வேற யாரும் நடிச்சாங்கன்னா எல்லாமே அப்புறம் சொன்னாங்க, ரோஷினி வந்து எல்லாருமே சொல்லும்போது வியாபாரத்துக்கான ஒரு களம் வேணுமே, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அந்த படத்தை பார்க்க போனேன். ஆனா இந்த படம் வேற யாரையுமே தேடலை. அங்க போனதுக்கு பிறகு இந்த படத்துக்கு இது போதும் அப்படின்னு அந்த படம் ரொம்ப அழுத்தமா வந்து சொல்லியிருந்தாங்க. படம் பார்த்துட்டு நான் ரொம்ப 2 நாள் வந்து அந்த யோசனையிலே இருந்தேன். அப்புறம் நிறைய நாங்கள் பேசும்போது சொன்னோம், இல்லை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னோம். அப்படியே தான் ஆரம்பிச்சா அந்த பாட்டு எனக்கு வந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்துல மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில பாடல்கள் எழுதுவதற்கான களம் இதுல அமைஞ்சிச்சு. இப்போ நீங்க கேட்டது வந்து ஒரு கமர்ஷியல் சாங்கா இருந்தாலும்
அதுவும் இந்த கதைக்கு ரொம்ப தேவையான ஒரு பாட்டு தான் வடிவேல் சார் பாடினது. அதுக்கப்புறம் இப்போ கேட்டிருப்பீங்க தந்தைக்கு மகளுக்கும் உள்ள பாட்டு. அதுக்கப்புறம் வந்து வாழ்வியலை பற்றியான ஒரு பிலாசபி உள்ளுக்குள்ளே இருக்குது. ஒரு பாரதிதாசன் பாட்டை ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கதையோடு ஒட்டுன பாடல்கள் அமைஞ்ச படமாக இதை நான் பார்க்குறேன். ரெண்டாவது இந்த கதையை பற்றி இயக்குனர் டிஓபி அதை மற்றபடி அவங்களுடைய அந்த குழு பேசுவாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து நிறைய படங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நிறைய நமக்கு வாய்ப்புகள் கிடைக்குது. ஓடிடியாக இருக்கட்டும், திரையரங்கமாக இருக்கட்டும், செல்ஃபோனில் இருக்கிற ரீல்ஸ் அல்லது ஷார்ட்ஸ் எது இருந்தாலும் எல்லாமே ஒரு குறும்படம் மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஏன் இதை பற்றி யாருமே யோசிக்கலன்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா நம்ம பக்கத்தில் கால சுத்துற நிழலை பற்றி நம்ம கவலைப்படவே மாட்டோம். எங்கேயோ ஒரு நிழல் கிடைக்குதான்னு தேடி ஓடிட்டே இருப்போம். நம்ம நிழல் நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும், அதை கவனிக்கிறது இல்லை. நம்மளுக்கு அந்த நிழலுக்கு ஒரு கதை இருக்கும், அதுக்கு ஒரு வேர்வை இருக்கும், அதுக்கு ஒரு ரணம் இருக்கும். அப்படி பக்கத்துல செதறி கிடக்கிற எந்த இதுவுமே நம்ம கவனிக்காம, பொதுவாக அது கூட இடையில ஒரு இன்டர்வியூ நான் சொல்லியிருந்தேன். ஆகாயம்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருமே அண்ணாந்து தான் பார்க்குறோம். ஆகாயம் அண்ணாந்து பார்த்தா தெரியாது, இப்படி பார்த்தாவே தெரியும். ஏன்னா நம்மளுடைய பாதத்தோடைய அடிப்பகுதி மட்டும்தான் பூமியில இருக்குது. நகக்கண்ணிலிருந்து ஆகாயம் தொடங்குகிறது. ஆகாயத்துலதான் உடம்பே இருக்கு, பூமியோட பாதம் மட்டும்தான் பூமியில இருக்கு. அப்ப ஆகாயம்னே தூரமா இருக்கிறது ஆகாயம்னே சொல்லி சொல்லி பழகி போன நமக்கு கதைனாவே கற்பனாவே நம்மளை தாண்டி ஏதோ ஒன்று யோசிக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, நம்மளை சுத்தி பக்கத்துல எக்கச்சக்கமான உணர்வுகள் புதிந்த கதைகளும் மனிதர்களும் இருக்காங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு கார்த்திக் சாரு. இந்த படத்துல நானும் ஒரு ஓரத்துல இருக்கிறது வந்து நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனா எனக்கு மனசுக்கு பிடித்த பாடல்கள் இதுல நிறைய வந்திருக்கு. கேளுங்க, ஆதரவு கொடுங்க. ரொம்ப சின்ன படம், ஆனா ரொம்ப வலிமையான படம், உணர்வுகளை அழகா பதிவு பண்ற படமா இருக்கும். நிச்சயமா உங்களுடைய ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் வரும். காளி வெங்கட் உங்க பசிக்கு இன்னும் நிறைய தீனி தேவைப்படுகிறது. திரையுலகம் கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வாழ்த்துக்கள். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.